friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான இன்ஸ்டன்ட் தோசை. 2 நிமிஷத்துல மாவு தயாரிச்சு தோசை செஞ்சிரலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சுவையான வெங்காய சட்னி. அதுவும் ரொம்ப குயிக்கான ரெசிபி. ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். எல்லா விதமான இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 2 ரெசிபியும் ரொம்ப குயிக்கான ரெசிபி ரெண்டும் பார்த்துடலாம். நிறையா பேர் இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ், குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸ் நிறையா அப்லோட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஏற்கனவே அப்லோட் பண்ணின இன்ஸ்டன்ட் ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதே வகையில் இந்த ரெசிபீஸும் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நம்ம ஒரு குயிக்காக பிளான் பண்ணி செஞ்சிடலாம். ஸோ வாங்க ரெசிபீஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம சட்னி எப்படி செஞ்சுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு ஒரு பல் போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா தாராளமாக பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஒரு குயிக்கான ரெசிபி. ஸோ பெரிய வெங்காயமும் இந்த வெங்காய சட்னிக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நல்லா அந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இங்கே 4 to 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புளி. ஸோ இந்த வரமிளகாய் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. நல்லா இந்த பொட்டுக்கடலையும் வறுத்து விட்டுறலாம். சும்மா ஒரே நிமிஷத்தில் நல்லா வறுபட்டுரும். இப்போ 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அதுவும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த வெங்காயம், பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைக்கும்போது வரமிளகா புளியோட. தாராளமாக நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலையாகும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா ஆற விட்டுறணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இப்படி சட்னி அரைச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை இனி ஒரு கப்பில் மாற்றி விட்டு தாளிப்பு ஆட் பண்ணிட்டால் நம்மளுக்கு சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குயிக்கான ரெசிபி இது, டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இங்கே சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தோசை ரெசிபி பார்த்துடலாங்க. இன்ஸ்டன்ட் தோசை அப்படிங்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிறது கோதுமை தோசை. ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். அது சீக்கிரமாக மாவு கலக்கின உடனே நம்ம தோசை செஞ்சிடலாம். பட் அந்த மாவு கரெக்டாக கலந்துக்கிட்டோம்னா தோசை ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா வலுவலுன்னு ஆகிடும், அந்த தோசை ஊற்ற முடியாமல் சுருண்டுக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு நல்ல டிப்ஸ் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். இங்கே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, வெள்ளை ரவை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம். இந்த சீரகம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ மாவு கரைச்சிக்கலாம். இது தண்ணி விட்டு கரண்டி வச்சு கலக்கணுன்னா ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது அப்படியே போய் மொத்தமாக சேர்ந்துக்கும். விஸ்கு வச்சு நல்லா அடித்து கலக்கணும். இதுக்கு ஈஸியான மெத்தடு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அது அடிச்சிட்டோம்னா டக்குன்னு நம்மளுக்கு மாவு ஒரே நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. ரொம்ப நல்லா சாஃப்டான கிறிஸ்பியான தோசையும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ தோசைக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒவ்வொன்றா நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கிட்டோம்னா நல்லா ஜம்முன்னு மாவு ரெடி ஆயிரும். ஈஸியாக நம்மளுக்கு தோசை மாவு ரெடி ஆயிரும், நம்ம தோசை செஞ்சிடலாம். ஸோ வாங்க இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்கு வேண்டி போடுறோம். இன்னும் நல்ல கிறிஸ்பியாக வேணும் கோதுமை தோசை அப்படின்னா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்க்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக சீரகம். கண்டிப்பாக இந்த சீரகம் மிஸ் பண்ணாமல் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை. நல்லா வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ தண்ணி அளந்து ஊற்றிடலாம். எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்தமோ அதே கப்பில் தண்ணி, 2 கப்பு தண்ணி.
அவ்வளவுதாங்க. இனி மிக்ஸி ஆன் பண்ணி ஒரே நிமிஷம் ஓட்டி எடுத்தால் போதும். ஜம்முன்னு நம்மளுக்கு தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. எந்தவித சிரமமும் இல்லை. கரண்டி வச்சு ஒன்றும் கலக்கிட்டெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. உருண்டை உலகில் அருமையாக தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஜம்முன்னு தோசை வருங்க. ஸோ இப்போ பாத்திரம் மாற்றி எடுத்துட்டேன். இதுலேயே நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவின கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு நம்ம தோசை செட்டாலும் சூப்பராக வரும். ஸோ அது இன்னொரு சமயம் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நல்லா பிளெயின் தோசையை ஊற்றி பார்த்துடலாம். ஸோ எங்கள் தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பாதியாக கட் பண்ணின வெங்காயம் ஆனியனை நல்லா தேய்ச்சி விட்டுறேன். ஸோ தோசை கண்டிப்பாக ஒட்டாமல் நல்லா பட்டு மாதிரி வந்துடும். ஸோ மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா அரைக்கும் போது மாவு நல்லா சாஃப்டாக நல்லா ரெடி ஆகிடும். ஸோ நல்லா மெலிசான தோசை இப்படி ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் நம்மளுக்கு தோசை வரும். நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கிட்டு சுட்டு பாருங்கள். நல்லாவே கொஞ்சம் கோதுமை தோசை கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ பாருங்கள், நல்லா 2 நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணி தோசை ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஒரு குயிக்கான இன்ஸ்டன்ட் தோசைங்க. டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸி இந்த மாவு ரெடி பண்ணுறதும். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன். நம்ம குயிக்காக ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த தோசை சட்னி ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே நல்லா பொடியான இருக்கிற வெங்காயம்லாம் தூவி சுடும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு இந்த சட்னியும் தோசையும் சொல்லி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.